காசு மிச்சம் உங்களோட வேலையும் ஈஸியாக முடியணுமா? அப்போனா இந்த 6 டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களோட கிச்சன் வேலைகளை ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு, அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அது மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி கூட ஒரு 6-7 பவுல பல்லாக எடுத்த பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை தோலோடு தாங்க சேர்த்துருக்கேன். தோல் உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அரிசிலையும் பூண்டுலேயும் நல்லா சூடு ஏறணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அரிசியையும் இந்த பூண்டையும் இப்படி ஒரு வெள்ளை துணியில் நம்ம இந்த மாதிரி கொட்டி விட்டுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே இது செய்யணுங்க. இது ஆறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு துணியில், காட்டன் துணியில் கொட்டி விட்டுருங்க. இந்த துணியை நல்லா இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒத்தலம் கொடுக்க தான் பயன்படுத்த போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி கேஸ் ட்ரபிள் ஆகுங்க. அந்த டைமில் நம்ம இதை வயிற்றில் இந்த மாதிரி ஒத்தலம் கொடுக்கலாங்க. நம்ம மருந்து எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கும்போதே நமக்கு வயிற்று வலி சரியாக போயிடும். கேஸ் ட்ரபிளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல எங்கேயாவது சுளுக்கு இருந்தாலோ இல்லைன்னா மழைக்காலத்தில் சளி பிடிக்கும் போது காதுலலாம் வலி ஏற்படும். அந்த மாதிரி காது வலிக்கு கூட இதை நீங்கள் ஒத்தலமாக கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒத்தலம் கொடுக்கும்போது எந்த இடத்துல வலி பிரச்சனை இருக்குதோ அது ரொம்ப குயிக்காகவே சரியாயிடுங்க. நம்ம வீட்டில் நம்மளோட கை வைத்தியம் செய்யும்போது இன்னுமே அது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன். பொதுவாக ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது குழந்தைங்களோ அப்படி இல்லைனா கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஜீன்ஸ் பேண்ட் நமக்கு ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிக்கும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த பட்டன் போடுற இடத்துல இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே இந்த ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்காது. இந்த பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை இந்த ரப்பர் பேண்டு தாங்க. இந்த ரப்பர் பேண்டை நம்ம பட்டன் போடுற இந்த கேப்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு இந்த ரப்பர் பேண்டோட ஒரு முனையை இன்னொரு முனைக்குள்ளே நுழைச்சி விட்டிங்கன்னா இது நல்லா டைட்டாக செக்யூர் ஆகிடுங்க. இந்த மாதிரி அந்த பேண்ட்டோட அந்த கேப்பில் மாட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பட்டனில் மாட்டி விட்டுக்கலாங்க. இது நமக்கு பேண்ட்டு பட்டனில் மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு லூஸாகவும் இருக்குங்க. ரொம்ப நம்மளோட வயிறை அழுத்தி பிடிக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி மார்க்கர் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க அடிக்கடி இந்த மாதிரி கையில் காலிலலாம் மார்க்கர்லேயோ இல்லை பேனாலேயோ கிறுக்கிடுவாங்க. இதை நம்ம சோப்பு போட்டு கழுவுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல் விளக்குற பேஸ்ட்டை அந்த எழுதின இடத்துல தடவிட்டு உங்கள் கையால் தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரை போயிடுச்சுன்னு. இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்தது இந்த மாதிரி பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவாக குளிர்காலத்தில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நமக்கு கிடைக்கும். இந்த பட்டாணியில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம், இதை நம்ம உடச்சி வைக்கணும். தோலோடு வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தோல் அழுகி போயிடுங்க. உள்ளே இருக்க பட்டாணியும் அழுகி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த தோல் உரிக்க டைம் இல்லைனாலோ இல்லை நீங்கள் தோலோடு ஸ்டோர் பண்ணணுனாலும் இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை இந்த பட்டாணி மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு உங்கள் கைகள்னால நல்லா தேய்ச்சி கொடுங்க. ஒவ்வொரு பட்டாணிலையும் அந்த எண்ணெய் பட்டிருக்கிற மாதிரி நல்லா உங்கள் கையால் கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு இந்த பட்டாணியை ஸ்டோர் பண்ணும்போது மாதக்கணக்கானாலும் இந்த பட்டாணி அழுகி போகாதுங்க. தோலோடையே நம்ம ஸ்டோர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி இந்த பட்டாணியை நீங்கள் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய இடத்த அடைக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டிலில் அந்த பாட்டிலோட பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாட்டிலோட நடு பகுதியில் இந்த மாதிரி 2ஆக பிளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கேப்குள்ளே கைவிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா வாட்டர் பாட்டில் 2ஆக பிரியும். இந்த கேப்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதிக அளவு இடமும் தேவைப்படாதுங்க. இது ஒரு சூப்பரான ஸ்பேஸ் சேவிங் ஐடியாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பட்டாணி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்புக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு மேலே நம்ம பேஸ்ட்டு தாங்க அப்ளை பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யணும், இது எதுக்காக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஐடியா ரொம்பவே ஒரு காசு சேவ் பண்ணுற ஐடியா, உங்கள் வேலையை ஈஸியாக்கக்கூடிய ஐடியா. நான் இப்போ பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பெரிய சைஸ் வெங்காயங்கிறதுனால ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பல் விளக்குற வெள்ளை கலரில் இருக்கிற எந்த வகை பேஸ்ட்டுனாலும் எடுத்துக்கலாம். நான் கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டில் 1 இன்ச் அளவு நீளத்துக்கு இந்த பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. இந்த வீடியோவில் என் கையில் காட்டியிருக்க இந்த அளவு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த அளவே போதுங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டு இந்த வெங்காயத்து கூட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியாக சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நார்மல் தண்ணி தாங்க, பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சுடு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு நல்லா கரையணும். தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் பேஸ்ட்டு கரையாது. நல்லா நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி எடுத்து இந்த பேஸ்ட்டை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவரை இந்த டப்பாக்கு மேலே வச்சு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை டைட்டாக இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு ஊக்கு எடுத்துக்கலாம். ஊக்கு எடுத்துட்டு இந்த பாலித்தீன் கவரை சுற்றியுமே சின்ன சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த வெங்காயத்தோட வாசனையும் இந்த பேஸ்ட்டோட வாசனையும் வெளியே வரும். அதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜில் அடிக்கடி கரண்ட் போயிடுச்சுனாலோ இல்லை நம்ம ஃப்ரிட்ஜை அடிக்கடி க்ளீன் பண்ண டைம் இல்லைனாலோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் வருங்க. குறிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் நிறையா பொருட்கள் வச்சுருப்போம். மாவு, பழம், தேங்காய் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் வச்சுக்கும் போது நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனை நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருட்கள் மேலேயும் பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொருட்களை பயன்படுத்தும் ஒரு பொருளோட வாசனை இன்னொரு பொருள் மேலே இருக்குங்க. இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு விதமான கெட்ட வாடை வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட வாடை இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் நிறைய கிருமிகளும் உற்பத்தியாகும். இந்த கெட்ட வாடை வராமலும் இந்த கிருமிகள் உற்பத்தி ஆகாமலும் இருக்க இந்த வெங்காயமும் இந்த கோல்கேட்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்காது, எந்த கிருமிகளும் இருக்காது. இப்போ இந்த வெங்காயத்தையும் இந்த பேஸ்ட் தண்ணியும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலையோ மாற்றி எடுத்துக்கோங்க. இது சூப்பரான ஒரு மல்டி பர்பஸ் கிளீனருங்க. இது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் காசு செலவு பண்ணி எந்தவித கிளீனரும் வாங்க தேவையில்லை. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு துணியில் ஊற்றி எடுத்திருக்கேன். இதை நம்ம எங்கே க்ளீன் பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற இந்த ரப்பரில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ரப்பர் பாருங்கள் எந்த அளவு அழுக்காக இருக்குன்னு. நிறையா இதில் பாசி படிஞ்ச மாதிரி கரை இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட ரப்பரில் அழுக்கு படிஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு க்ளீன் ஆகிடுங்க. இப்போ நீங்களே பாருங்கள், நான் லைட்டாக தான் தொடச்சி எடுத்திருக்கேன். அந்த கரை இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. நமக்கு இதனால் நம்மளோட வேலை ரொம்ப குயிக்காகவும் முடியும். நமக்கு பைசா செலவு இல்லாத ஒரு சூப்பரான ஒரு க்ளீனர்னு சொல்லலாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜில் கிருமிகள் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் எப்பயுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கிறதுக்கும் இந்த வெங்காயமும் இந்த பேஸ்ட்டும் வேலை செஞ்சு கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களோட வேலையை ஈஸியாக்கும், உங்களோட காசையும் மிச்சமாக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஸ்டீல் அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளோட அடுப்பில் நிறையா இந்த மாதிரி குழம்பு கரை, எண்ணெய் கரையெல்லாம் இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியோ சோப் லிக்விடோ தேவையில்லைங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி சோப் லிக்விட் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த லிக்விடை இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சாலே போதும். உங்களோட அடுப்பு நல்லா பளபளன்னு இருக்கும். நம்மளோட ஸ்டீல் அடுப்பில் துருக்கரை இருந்தாலும் இந்த லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது துருக்கரையும் போய் நம்ம அடுப்பு எப்பயுமே பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற எண்ணெய் கரை படிஞ்சிருக்க டைல்லையும் இதை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம். இதனால் அடுப்புக்கு பின்னாடி இருக்க டைலில் இருக்க அழுக்கு, எண்ணெய் கரையெல்லாம் போய் அந்த இடமும் நமக்கு க்ளீனாகவே இருக்குங்க. இது அடுப்பு, ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் கோலின்னு ஒரு பொருள் கிடைக்கும். அந்த கோலின் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த லிக்விட் வேலை செய்யும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.